வணக்கம். இன்னொரு காணொலி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நாங்கள் விண்டோஸ் 10 அப்டேட்ஸ் எப்படி நிறுத்துறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 10 வந்து நீங்கள் டேட்டா யூசேஜ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க காணொலி உள்ளுக்கு போகலாம். கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து சிலது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி என்ட்ரி மூலமாக வந்து அது வந்து கம்ப்ளீட்லி இது பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து அந்த சர்வீசஸை வந்து அது ஸ்டார்ட் பண்ணுற சர்வீஸை வந்து முற்றும் முழுதாக பிளாக் பண்ணி வைக்கிறது. இது மாதிரி பல முறைகள் அவங்க வந்து கூகுளில் போட்டிருக்காங்க. பட் அந்த முறைகள் எல்லாமே வந்து சரியான மாதிரி ரிஸ்க்கான முறைகள். என்ன சொன்னால் கம்ப்ளீட்டாக உங்களோட அப்டேட்ஸ் வந்து பிளாக் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஒன்றும் வராது, டிரைவர் அப்டேட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து வைரஸ் அட்டாக் பார்த்துக்கு வந்து அதிக சான்ஸ்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டருக்கு எந்தவித சேஃப்டி பிரச்சனையும் வந்து வராது. இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணும். மற்றபடி தேவையில்லாத அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி பிளாக் பண்ணிடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட பேக்ரவுண்ட் டேட்டா நிறைய வந்து மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணும். கிராஷ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பேக்ரவுண்ட் டேட்டா வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸை மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி நாங்கள் விண்டோஸ் 10 எப்படி செட்டிங் செய்கிறது என்பது பற்றி தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் மெனுவுக்கு போயிட்டு செட்டிங்ஸ்க்கு போங்க. ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் லேஅவுட் காணப்படும். ஸோ அதில் வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களோட நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் காணப்படும். கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து வைஃபையோ இல்லாட்டி டயலப்போ இல்லாட்டி ஈத்தர்நெட்டோ என்ன வேணுமோ வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வைஃபை யூஸ் பண்ணுறதுனால நான் வைஃபை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்க நெட்வொர்க் வந்து காட்டும். ஸோ அந்த நெட்வொர்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ கீழே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அங்கே கீழே மீட்டர் கனெக்ஷன்னு ஒரு ஆப்ஷன் காணப்படும். ஸோ அந்த மீட்டர் கனெக்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மீட்டர் கனெக்ஷன் ஆன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து உங்களோட விண்டோஸ் வந்து உங்களுக்கு கேட்காம அப்டேட் ஆகாது. ஒன்லி இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும்தான் நடக்கும். அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் டேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து செலவழியாது. இது மூலமாக வந்து நிறைய டேட்டாவை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 யூசேஜ் எப்படி செக் பண்ணுறது என்று சொல்லி காட்டுறேன். ஸோ அதே இப்போ நீங்கள் மீட்டர் கனெக்ஷன் போட்டிங்க தானே, அந்த ஆப்ஷனுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா செட் அ டேட்டா லிமிட் டு ஹெல்ப் கண்ட்ரோல் டேட்டா யூசேஜ் ஆன் திஸ் நெட்வொர்க்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் காணப்படும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா யூசேஜ் காணப்படும். நீங்கள் வைஃபையில் எதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 30 நாளைக்கான யூசேஜ் காணப்படும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.